சென்னையில 2 ஆறு ஈசிஆர் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஏன் இது போல பாட்டெல்லாம் கொண்டு வரீங்கலாம் கூட கிண்டல்லாம் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. அந்த அவமானம் நான் நிறைய பட்டிருக்கேன் கானா சாங்கால. கெஞ்சேடியோரம் இறுக்கி பூடிச்ச எம்மாமா, அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு புது படம் வருது, அதில் உங்க பாட்டே நாங்கள் 6 சாங் வச்சிருக்கான்றாங்க. ஒரு பாட்டுக்கு ஆடியன்ஸ் அப்படி ஒரு கூச்சல் போடுறாங்க, இந்த பாட்டை பாடி ஆகணும்னு சொல்லி. நான் என்ன நினச்சிட்டேன், இந்த படமே ரிலீஸ் ஆகலையே, இந்த பாட்டு எப்படி ஹிட் ஆகிருக்குன்னு தானே. ஒரு படமே ரிலீஸ் ஆகலை, படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்குன்னா அந்த ஒரு பாட்டு ஒன்று ஹரிஹரன் சார் மெலோடியில் தான் இவன் வேல்யூபிள் கம்போசர்ன்றது கண்டுபிடிக்க முடியும். கேப்பபிள் பர்சன் ஃபார் கம்போசர்னு தெரியறது மெலோடியில் தான். எங்கெங்கே எங்கெங்கே எங்கே இன்பம் உள்ளது என்று தேடி கொள்ளாது நான் ஒரு பிறவி, அங்கே சின்ன நீ வரும், அது சாருகேசி ஆகும். அங்கே சரசாங்கியா மாறும். இப்போ இதெல்லாம் மக்கள் பாராட்டணும்னு சொன்னா அது மெலோடியா இருக்கணும். நெருப்புக்குள்ளே பஞ்சு வைக்காதேன்னு ஒரு பாட்டு, அது எதிர்காத்துல எச்சி மொழியா அதுன்னு கமல் சாரே பாடி இருப்பார். இதை பத்திக்குச்சுன்னே பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா காலையில 5 மணிக்கு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் வருது. கம்போசிங் தியேட்டர் எல்லாம் எரிஞ்சு போயிட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு நிஜமா நடந்த கதை. ஒரு ஐட்டம் சாங் கம்போசிங் எல்லாம் பண்ணிட்டு வரேன், பார்த்தா கார் பஞ்சர் ஆகிட்டு இருக்கு. எப்படி ஆச்சுன்னா, நான் அங்கே கம்போஸ் பண்ண பாட்டு இருக்குல்ல, பஞ்சர் ஆகி போச்சு, டயர் பஞ்சர் ஆகி போச்சுன்னே பாடிட்டு வந்தேன் இல்லையா, வெளியே பார்த்தா பஞ்சர் ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த வரிகள் முக்கியம். தனே தன்னானா ஏத்துக்க மாட்டான், கவலைப்படாதே சகோதரனா தான் ஏத்துப்பான். அதனால வரிகள் தான் நிஜம். ஒன்று மட்டும் வித்தியாசமா இருக்கும். அதுல எனக்கு ஒரு பாட்டு, இந்த யாரா அந்த பையன் நான் தான் உன் பையன்ல, அந்த வார்த்தை பயங்கர வைரல். யாரா அந்த பையன் நான் தானா அந்த பையன், நானே சொல்லியிருக்கேன் ஒரு ஆட்ல. இங்க கானா பாட்டுங்களை சினிமாக்குள்ளே எடுத்துகிட்டு வரணுன்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சில பேர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் போகிறாங்க, சில பேர் ஃபோக் ஸ்டைலில் போகிறாங்க. எனக்குன்னு ஒரு தனி பாதை ஒன்று சினிமாவில் செட் பண்ணணும்னு சொல்லி அதை கொண்டு வரணும்னு சொல்லி தான் கானா கொண்டு வந்தேன். சினிமா உங்களோட ஒரு ட்ரேட்மார்க் அந்த மாதிரி, அதுதான் அந்த கானா பாடல். நிறைய மெலோடி நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ரூட்டுக்காக நான் கானாவை செலக்ட் பண்ணேன். இது எப்படி கிராமத்தில் எப்படி ஒரு ஃபோக் சாங், நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வில்லேஜ் ஃபோக், அதே போல் இந்த கானா சாங் நம்ம சென்னை ஃபோக், சிட்டி ஃபோக். அது நிறைய பேருக்கு அது முதல்ல ஆரம்பத்தில் சினிமா சக மியூசிக் டைரக்டருக்கு யாருக்கும் அது புரியலப்பா, தெரியல. ஏன் இது போல் பாட்டெல்லாம் கொண்டு வரீங்கலாம் கூட கிண்டல்லாம் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. எப்போவுமே அவமானம் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றிக்கு அறிகுறி. தோல்வி வெற்றி இல்லை, அவமானம் தான். அந்த அவமானம் நான் நிறைய பட்டிருக்கேன் கானா சாங்கால. இந்த கானா சாங்குக்காக என்னை பெரிய டைரக்டர் கே பாலச்சந்தர் சார் அவர் ஒரு டிவி சீரியல் எடுக்கும்போது கானாவை பற்றி ஒரு எபிசோடு வரும்போது அதை என்னை கூப்பிட்டு அதை விசாரிச்சாருன்றது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அப்படி அந்த கானா பாட்டு வர 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 அந்த கானா பாட்டு இல்லாத படமே இல்லைன்னு சொல்லலாம். ஆமாம் சார், இது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்துருக்கு. அதான் என்னன்னா, இப்போ முன்னாடி கொஞ்சம் இந்த தமிழ்நாடோட தெற்கில் இருக்கிற ஆக்சென்ட் பாஷெல்லாம் பேசினா என்ன அழகா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மெட்ராஸ் ஆக்சென்ட்ல பேசினா என்ன ஒரு மாதிரி லோக்கலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாட்டுங்கள் அதுதான் பாட்டில் வரும்போது ரொம்ப லோக்கலாக இருக்கு, இதை எது கொண்டு வரீங்கலாம் சொன்னாங்க. அப்புறம் சொன்ன மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டை வச்சாங்க அவங்க படத்தில். அப்போ இப்போ கானா தவிர்க்க முடியாத ஒரு பிளேஸ்ல இருக்கு. இப்போ ஒரு பிளேஸ், அப்போ முன்னாடி வரப்போ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆமா, அப்போ என்ன அந்த கானான்றது அப்போ இருந்த சினிமா வட்டாரத்தில் இசையமைப்பாளர்கள்லாம் அதை பற்றி தெரியாது. ஏன்னா நான் இங்கே சிட்டியில் இருந்ததுனால எனக்கு தெரியும், அதனால அதை கொண்டு வந்தேன். மற்றவங்களுக்கு அது தெரியாது. அப்போது அதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க நிறைய. நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லைன்னா
இல்லனா இது வந்து ஒரு சென்னையோட ஒரு வட்டார அப்படியே மறைஞ்சு பாட்டுங்களாவே போயிட்டு இருக்கோம். மறைஞ்சு இருந்திருக்கும். போயிட்டு இல்ல மறைஞ்சிருக்கும். யாரோ இப்ப இது ஒரு 4 பேர் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன இந்த மாதிரி பாட்டெல்லாம் சொன்னா அது அப்படியே மறைஞ்சு போயிருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த தேங்க்யூ. நன்றி. இல்லை, இந்த சிட்டியோட வழக்கங்களை வந்து ஒரு புக்கு அன்ஹரிடு சிட்டின்னு ஒரு புக்கு இருக்குது, இங்கிலீஷ் புக்கு. அதில் என்னுடைய பேர் இடம் பெற்றிருக்கு. இப்படி ஒரு கானா சாங்குன்னு ஒன்று கொண்டு வந்தவர் இந்த மியூசிக் டைரக்டர் கால்டு தேவான்னு போட்டிருந்தாங்க இங்கிலீஷ். நீங்க மறக்க முடியாத ரெக்கார்டிங் செக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எனக்கு மறக்க முடியாத ஒரு ரெக்கார்டிங் நிகழ்வு. ஆமா, பாட்டு இல்லை, நிகழ்வு. ஆமா. நீங்க உங்களால மறக்கவே முடியாது அந்த ஒரு ரெக்கார்டிங் வந்து உங்களால மறக்க. பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம், கமல் சார் படம். அப்போது ஒரு பாட்டு ஒன்று கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். மௌலி சார் டைரக்ஷன், கமல் சார் ஹீரோ. நெருப்புக்குள்ளே பஞ்சு வைக்காதேன்னு ஒரு பாட்டு. அது வந்து மெட்ராஸ் பாஷையில் பாட்டு. எதிர்காத்துல எச்சி மொழியா அதுன்னு கமல் சாரே பாடியிருப்பார். இதை பத்திக்குச்சுன்னே பாட்டு கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக 10 மணி வரைக்கும் நைட்டு. பத்திக்கும் எதிர்காத்துல எச்ச முடியாத பஞ்சு நெருப்புன்னு பாடிட்டே இருக்கேன். எரிஞ்சிரோன்னு நான் கம்போஸ் பண்ணிட்டு 11:30க்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன். காலையில் 5 மணிக்கு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் வருது. கம்போசிங் தேட்டர் எல்லாம் எரிஞ்சு போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு நிஜமாக நடந்த கதை. நான் எங்கேயும் சொன்னதில்லை. இது நிகழ்வு, மறக்க முடியாத நிகழ்வு. என்னுடைய ஹார்மோனியம், கிட்டார், தப்லா, டோலக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் போயிடுச்சு. அவ்வளோதான். ஆசையா வாங்கியிருப்பீங்க. ஆமாம், அது என்னென்ன டியூன் போட்ட ஹார்மோனியம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அங்கே மாட்டி இருந்த சாமி படங்கள்லாம் இல்லை, அது மட்டும் எரியல. அவ்வளவு பீரோ எல்லாமே போச்சு. இது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ அந்த வரி மட்டும் முக்கியமாக இருக்கணும். நான் கூட ஐடியல் பீச் ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறேன். ஒரு லாரி டிரைவர் பாடுற மாதிரி ஒரு ஐட்டம் சாங்கு கம்போஸிங்கெல்லாம் பண்ணிட்டு வரேன். வந்து பார்த்தா கார் பஞ்சர் ஆகிட்டு இருக்கு, டயர். எப்படி ஆச்சுன்னா, நான் அங்கே கம்போஸ் பண்ண பாட்டு இருக்குல்ல, பஞ்சர் ஆகி போச்சு, டயரு பஞ்சர் ஆகி போச்சுன்னே பாடிட்டு வந்தேன் இல்லையா. வெளியே வந்து பார்த்தா பஞ்சர் ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த வரிகள் முக்கியம். வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கூட ஒரு நெகட்டிவாக இருக்கு. ஆமாம். நான் அதை பர்சனலாக ரொம்ப அதை பார்க்கணும். அது இப்போ ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லிட்டு இருந்தா அது நம்மளை சுற்றி இருக்கோன்றத கண்டிப்பாக அது என்னுடைய அனுபவம் நிறைய. அதனால தான் அந்த வார்த்தைகள் இப்போ கூட நிறைய மியூசிக் டைரக்டர் பாட கூப்பிடுறாங்க. எனக்கு வார்த்தை வந்து கொஞ்சம் நான் போக மாட்டேன், வேண்டான்னு சொல்லிடுவேன். நான் கொஞ்சம் பாட்டெல்லாம் எழுதுறேன். ஸோ அதால் எனக்கு அதை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தவிர்த்து இல்லைன்னா அது வந்துதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் வந்தால் கடைசியில் ஒரு 2 லைனு மங்களகரமாக எழுதி விட்டுரு. நாளைக்கு என் வாழ்வு தொடங்கும், நாளைக்கு என் வாழ்வில் சூரியன் உதிக்கும். அந்த சொல்லுக்கு நல்லதாக போட்டு அது நான் போட்டால் அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை. இந்த அளவுக்கு இந்த பாட்டு போகுமா அப்படின்ட்டு நீங்கள் நினச்ச அந்த மாதிரி ஏதாச்சும் பாட்டு இருக்கா? அதாவது இந்த பாட்டு இந்த அளவுக்கு ஹிட் ஆகுமான்னு அதான் கேட்குறீங்களா? நிறைய இருக்குது. ஆனால் அப்போ நினைக்கல. 35 வருஷம் முன்னாடி தான் கம்போஸ் பண்ணேன். தூதுவளை இலை அரைச்சி தொண்டையிலனா அது பாட்டு. அது இப்போ லேட்டஸ்ட் எல்லா சின்ன பசங்களுக்கெல்லாம். நான் அப்போ அதை நினைக்கல. 35 வருஷம் கழித்து இந்த பாட்டு இப்படி ஹிட் ஆகுமான்னு அதை நினைக்கல. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்போவே சரியான ஹிட்டு. 30 வருஷம் முன்னாடியே திரும்பியும் அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதே போல் வாழை படத்தில் பாரு, இப்போ லேட்டஸ்ட் படத்தில் கூட பஞ்சு மிட்டாயும் இருக்குது, தூதுவளை எல்லாம் இருக்கு. அது சில பாட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, இப்போ அந்த ஊர் சைடுங்களில் போகிற டவுன் பஸ்லலாம் போடுற பாட்டுங்க. அது வந்து கொஞ்ச நாளாக, அதாவது முன்னாடிலாம் வந்து டவுன் பஸ்ஸில் அந்த பாட்டுங்களாம் ஓடிட்டுருக்கோம். இப்போ அதை ஒரு பிளேலிஸ்டாக மாற்றி அந்த பிளேலிஸ்ட் இப்போ சரியான ஹிட்டு. சரி, அதில் நிறைய பாட்டுங்க இருக்கஞ்செடியோரம் இருக்கி பூடிச்ச எம்மாமா அதெல்லாம் இப்போ லேட்டஸ்டாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பாட்டு, நிறைய இப்போ ஒரு புது படம் வருது, அதில் உங்கள் பாட்டு நாங்கள் 6 சாங் வச்சுருக்கான்றாங்க. அது முன்னாடி 1990s பண்ணதெல்லாம் இப்போ திரும்பி அதை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க.
செம்ம அது பாட்டு. சந்தோஷமா இருக்கு அவ்வளோ. ஆமா. நம்ம திருப்பியும் பாட்டு திருப்பியும் இன்னொரு தடவை மக்களுக்கு அந்த ஒரு எமோஷனை கொடுக்குறது. ஆமா, நம்ம ஓடுற பஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறோம், அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? கரெக்ட். உங்களுக்கு பிடிச்ச லிரிசிஸ்ட்னா யாரு? எந்த பாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு? கவிஞர்கள் வந்து யாரை பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கவிஞர்களும் அற்புதமான படைப்பாளிகள் தான். எனக்கு நிறைய பாடல்கள் எழுதினவங்க வந்து காளிதாசன் என்னுடைய ஃப்ரெண்டு, அப்படி இல்லை, நிறைய பாடல்கள். அதுக்கப்புறம் வாலி சார் அவர்களும் கவிஞர் வைரமுத்து அவர்களும் தான் நிறைய பாடல்கள் அவங்க தான் நிறைய எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட்னா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க கூட? இல்லை, என்னோட இது வரைக்கும் யாருமே ஒரு இந்த தகராறோ எதுவும் பண்ணதில்லை. நானும் அவங்கள பண்ண மாட்டேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க எல்லாருமே. அப்படி இதை மாற்றிக்கணும்னா மாற்றிக்க தேவான்னு என்கிட்டயே சொல்லிடுவாங்க. அந்த இடம் இடிக்குதுன்னா நீ இப்போ ஏதாவது வார்த்தை போட்டுக்க தேவான்னு சொல்லுவார் வாலி சாரெல்லாம். அதுபோல் எல்லாம் எனக்கு பிடித்த கவிஞர்கள். அவங்களோட ஃபேவரட் ஏதாச்சும் இருக்கா? வாலி சார் வந்து ஓப்பனிங் என் வாழ்க்கையில் குத்து விளக்கு ஏற்றின மாதிரி அற்புதமான பாடல் வரி போட்டார். ஆரம்பம் நல்லா இருக்கு, வயலெல்லாம் நெல்லா இருக்கு. அவர் அந்த குத்து விளக்கு அப்படி ஒரு வாழ்த்துக்கள் அவர் வாலி சார். வைரமுத்து சார் எனக்கு நிறைய சாங் வைரமுத்து சார் எழுதியிருக்கார், நிறைய சாங். ஒரு காடு அவர் தான் என்னுடைய நிறைய படங்களில் பாடல்கள் கவி பேரரசு வைரமுத்துன்னு தான் வரும். அவர் எனக்கு ரொம்ப நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார், நல்ல நல்ல பாடல்கள். வரிகள் தான் நிஜம், உயிராக தான் வரி தான். இப்போ நானே என்னுடைய லைவ் இன் கான்சர்ட்டில் தனநானே தன்னானா ஏற்றுக்க மாட்டான், அது வரியும் ஏற்றுக்க மாட்டாங்க ரசிக பெருமக்கள்லாம். கவலைப்படாதே சகோதரனா தான் ஏற்றுப்பான். அதனால வரிகள் தான் நிஜம், ராகம் வந்து நிழல். அது வந்து உடம்பு, உயிரில தான் வரிகள். அது போல எல்லா கவிஞர்களும் நல்ல பாடல்கள் எழுதிட்டு இருந்தாங்க, எழுதிட்டு இருக்காங்க. பாட்டுக்கு இவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ட்டு நீங்க நிறைய சாங்னா பாட்டு நல்லா பண்ணியிருப்போம், அதில் அப்படி ஒரு ராகம் இருக்கும், பாட்டு இருக்கும், அந்த படம் ரிலீஸ் ஆகாது. மலேசியா கான்சர்ட்லேயும் சிங்கப்பூர் கான்சர்ட் பண்ணும்போது இப்போ போன வாரம் ஒரு பாட்டுக்கு ஆடியன்ஸ் அப்படி ஒரு கூச்சல் போடுறாங்க, இந்த பாட்டை பாடி ஆகணும்னு சொல்லி. நான் என்ன நினச்சிட்டேன், இந்த படமே ரிலீஸ் ஆகலையே, இந்த பாட்டு எப்படி ஹிட் ஆகிருக்குன்னு தானே வரும். படமே ரிலீஸ் ஆகலை, படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்குன்னா அந்த ஒரு பாட்டு ஒன்று ஹரிஹரன் சார் பாடி, செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவேன்னு ஒரு நல்ல சாங். அது கேஎல் மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் இன்டர்நெட்லாம் இருக்கு செம்பருத்தி பூவே இருக்கு. எனக்கு ரொம்ப, அதாவது அந்த பாட்டு படம் ஹிட் ஆகாமையே பாட்டு ஹிட் ஆகும். அது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பாடம் இப்போ வந்து தனி பாட்டுங்களாமும் அந்த மாதிரி வர மாட்டேங்க இது படம். அது போல நிறைய பாட்டு, ஒரு பாட்டு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன் தான், அந்த படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு படமே ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகலை, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வேற விஷயம். படம்லாம் அப்படிப்பட்ட படம் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று, யாமினி யாமினின்னு ஒரு சாங், ஹரிஹரன் அண்ட் சாதனா சர்க்கம் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் மக்களிடையே போய் சேரலேன்னு ஒரு பெரிய வருத்தம். எங்களுக்கும் இப்போ வருத்தமாக இருக்கு, ஐயோ இதெல்லாம் ஏன் நம்மள அந்த ஒரு ஆறுமுகம் இருக்கும், ஆறுமுகம்னு ஒரு படம் இருக்கும், அற்புதமான படம். பரத் அண்ட் பிரியாமணி, சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ஷன். ஆனால் நம்ம பா விஜய் லிரிக், அவ்வளவு அழகான படம். ஆனால் அந்த பாட்டு போய் ரீச் ஆகலை. எனக்கு படம் அற்புதமான படம், நல்லா இருந்தது படம், பாட்டு போய் ரீச் ஆகலை. அது எனக்கு வந்துடும் நீங்கள் சொல்லிட்டீங்களா, அவ்வளோதான். திருப்பி ஒரு கிண்டி விடுறோம், அது திருப்பி இன்டர்நெட்டில் எப்படி சுற்றி. உங்களுக்கு எந்த ஜான்ரால மியூசிக் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை, எந்த ஜான்ரானா மெலோடி, எனக்கு மெலோடி ரொம்ப பிடிக்கும். மெலோடியில் தான் இவன் வேல்யூபிள் கம்போசர்ன்றது கண்டுபிடிக்க முடியும். இஸ் கேப்பபிள் பர்சன் ஃபார் கம்போசர்னு தெரியறது வந்து மெலோடியில் தான். ராகமோ செமி கிளாசிக்கல் ஸ்டைலு, இந்த ராகத்திலேருந்து இந்த ராகம் போயிருக்காரு எப்படி அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும்னு சொன்னால் அது வந்து மெலோடியில் தான். இப்போ நிறைய சாங் நான் பண்ணியிருப்பேன். இப்போ எங்கெங்கே எங்கெங்கே எங்கே இன்பம் உள்ளது என்று தேடி கொள்ளாது நான் ஒரு பிறவி, அங்கே சின்ன நீ வரும், அது சாருகேசி ஆகும். அதுக்கப்புறம் அங்கே வந்து சரசாங்கியா மாறும்.
இப்போ இதெல்லாம் மக்கள் பாராட்டணும்னு சொன்னா அது மெலோடியா இருக்கணும். கானா சாங்ல ராகம் ஒரு சிந்து பைரவி ராகம் எடுத்துக்கிட்டு கூட பண்ணலாம், கானா சாங் சொன்னான். ஆனா எனக்கு தெரியாது. ராகம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெலோடி சாங்ஸ். எனக்கு என்னன்னா நான் ஒரு சில பாட்டுகள்லாம் அப்படி கேட்டு அப்படி இப்போ என்ன பாட்டு இது யார் செஞ்சிருப்பா அப்படின்னு பார்த்தா அது நீங்க செஞ்ச பாட்டுங்களா இருக்கும். நிறைய ராகம்ப்பா. இது இப்போ கொஞ்சம் அண்ணாமலை பாட்டு மெலோடி சாங் இருக்கும். நிறைய பேர் சரிக பதச மோகனத்து தான் இருக்கும் அந்த பாட்டு, மோகன ராகத்தில். ஆனால் சரணம் வரும்போது நான் கல்யாணி ஜாயின் பண்ணுவேன், அது மோகன கல்யாணியாக மாறும். அதுபோல் நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து இவர் கேப்பபிள் பர்சன் கம்போசருக்குன்னு சொல்கிறதுக்கு அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் இஷ்டப்படுவேன். அசல் உன்னுடைய பாட்டு உன்னெல்லாம் நிறைய இடத்துல நான் ஆல்பம்லாம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதில் எனக்கு ஒரு பாட்டு, இந்த யாரா அந்த பையன் நான் தான் உன் பையன்ல, அந்த வார்த்தை பயங்கர வைரல். யாரா அந்த பையன் நான் தானா அந்த பையன், நானே சொல்லியிருக்கேன் ஒரு ஆட்ல இங்கே. அதை ஒரு வார்த்தை நீ கொஞ்சம் பாடி காட்டு எனக்கு. ஏய் அவன் எங்க இருந்துன்னு தெரியுமாடா பையா, டே நீ பாட்டு ஏதோ ஒன்று பேசாதடா பையா, டே ஐயோ அவனா ஒரு மோடா புட்டிய பையா, டே வேற யாரு அது, நான் தான் அந்த பையன், டே யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், ஏய் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். சரியான உனக்கு உங்களுக்கு இந்த பாட்டு ஞாபகம், காவா உள்ள கல்லடி. ஆமா, நான் பாட வேண்டிய பாட்டு. ஆமா சார், நீங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒரு வரி எனக்காக பாடுறீங்களா? காவா உள்ள கல்லடி காதலின் முடிவதை சொல்லடி. அது நீ முதல் தடவை அப்பதான் அவங்களை வந்து அப்பதான் மீட் பண்ணேன். அவர் நானும் ரோகேஷ்னு ஒருத்தரும் எழுதியிருந்தோம், நான் பாதி அவர் பாதி எழுதியிருந்தோம். நல்லா இருந்தது. அது நீங்க அதுக்கப்புறம் பாடின பாட்டு கர்ணன்ல பாடி ஏன் ஆளு அந்த பாட்டு கேக்குறப்போ கர்ணன் சாங் கொஞ்சம் அதான் அழுவு வர மாதிரி. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. நன்றி. சந்தோஷ் நாராயணன். நீங்க அதான் நீங்க உங்களோட பாட்டு மட்டும் இல்லாம மத்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் பாடின பாட்டு எல்லாமே நிறைய பாட்டு பாடியிருப்பேன். ரொம்ப நன்றி சார், நன்றி. சென்னையில 2 ஆறு ஈசிஆர் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.